ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி முரளி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து சாதம். கருப்பு உளுந்தை முழுசாக போட்டு அப்படியே சமைச்சோன்னா அந்த சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இதில் நிறைய நுண் சத்துக்கள் நியூட்ரியன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா பொட்டாசியம், கால்சியம், ரிபோஃப்ளவின், தையமின், இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நம்ம எலும்புக்கும் நல்லது, நரம்புகளுக்கும் நல்லது. அதனால் வாரம் ஒரு முறை நம்ம இந்த சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த உளுந்து சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அதுக்கு தேவையான உப்பு, கால் டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் சோம்பு, ஒரு பல்லாரி, 3 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 1/4 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்து துருவி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் முருங்கை இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, அப்புறம் கொஞ்சம் புதினா இலை. 1/4 மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். கருப்பு உளுந்தை 1/4 கப் எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் அரிசி எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதான். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டு சூடாக்கிக்கலாம். இது சூடான உடனே 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பிரியாணி டைப்பில் செய்கிற இந்த உளுந்து சாதத்தில் வேறு காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, இந்த மாதிரி வேறு காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வேறு எதுவும் சேர்க்கலை, வெறும் உளுந்து மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். சீரகம், சோம்பு பொரிஞ்ச உடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற ஒரு பல்லாரி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 3 பல் பூண்டு சேர்த்துக்கிறோம். 1/2 இன்ச் இஞ்சியை நல்லா துருவி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையுமே ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் இஞ்சியோட பச்சை வாசனை தெரியாமல் இருக்கும். நான் இதுக்கு ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, பாதி வெந்தால் போதும். தக்காளி பாதி வெந்த உடனே மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுட்ரு சேர்த்து இதெல்லாம் என்ன செய்யலாம், நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சே வதக்குங்க. இப்போ 1 கப் தேங்காய் பால், 3/2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பாலோடு சேர்த்து 4/2 கப் கணக்காகுது. 4 கப்பே போதுமானது. ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். ஏன்னா மூடி போடாமல் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறதுனால 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ புதினா இலை, மல்லி இலை, முருங்கை இலை, இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்தாதான் இந்த இலைகளோட சத்துக்களும் கெடாது, அதே நேரத்தில் சாதமும் வாசனையாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்ட பிறகு சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா 5 மணி நேரம் ஊற வச்ச கருப்பு உளுந்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச உளுந்துனா நல்லா சாஃப்டாக வெந்துடும், இல்லாட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் நான் ஊற வச்சுருக்கிறேன். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி, அரிசி, உளுந்து 3ஐயும் சேர்த்த பிறகு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரை சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம இப்போது குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு
8 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்க போகிறோம். மூடி போட்ட பிறகு தீயை சிம்மில் வச்சிடணும். 8 நிமிஷம் இல்லாட்டி 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். உளுந்து சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ 3 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் அடங்கிருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். திறக்கும் போதே நல்லா வாசனை வருது. மூடி போடாமல் 5 நிமிஷம் வேக வச்சதுனால மசாலா ஒன்று போல் கலந்துருக்குது. ரொம்ப கிளறி விடணும்னு அவசியம் இல்லை, லேசாக கிளறி விட்டால் போதும். அவ்வளோதாங்க, சத்தான சுவையான உளுந்து சாதம் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.